ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விகாஷ் டைரி எஸ்வி. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய பழைய புதிய ட்ரெஸ் எல்லாம் இப்போ என்னால் போட முடியுது. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்காக தான் என்னால் சந்தோஷமாக போட முடியுதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு கூட 12 வருஷம் பழைய ட்ரெஸ்ஸு, நானே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் இது. ஸோ அதனால் எனக்கு ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு. இவ்வளோ நாளாக என்னால் போட முடியல. ஸோ இப்போ வந்து எனக்கு வெயிட் குறைஞ்சதுனால என்னால் இந்த ட்ரெஸ்ஸை இப்போ போட முடியுது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சு, எப்படி குறைஞ்சிது, திரும்ப எப்படி ஏறிச்சு, திரும்ப எப்படி நான் குறைச்சேன், இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து வெயிட் கெயினுக்கான ரீசன் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன் வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது பார்த்திங்கன்னா நான் எப்படி வெயிட் குறைச்சேன். ஸோ இதை பற்றின தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் கன்சீவ் ஆனப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 65 kg இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் 5th மந்த் அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 69 kg இருந்தது. ஸோ அப்போலேருந்து நான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 45 days கழிச்சு தான் நான் எழுந்து நடக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அதாவது ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நான் 62 kg இருந்தேன். அப்போவே எனக்கு வந்து ஒரு 7 kg வந்து குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு பெருசாக எனக்கு வெயிட் கெயினும் இல்லை, வெயிட் லூஸும் இல்லை. ஸோ ஆஃப்டர் மந்த் பை மந்த் பார்த்தீங்கன்னா 3 to 4 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது டெலிவரிக்கு 2 மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நான் செக் பண்ணப்போ 78 kg இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 64 kg இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வெயிட் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் கெயினுக்கு முன்னாடி 69லேருந்து 62 வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 65 இருந்தேன். அதுக்கப்புறம் 69 ஆச்சு 5th மந்தில். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா 62 kg இருந்தேன். ஸோ அந்த 62 எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 45 days கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அப்போவே எனக்கு வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப சாப்பிட முடியாது, படுத்துகிட்டே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சாப்பிட முடியாது. ஸோ அப்போவே வெயிட் கம்மியாயிருச்சு. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா ஒரு 15 நாள் கழிச்சு செக் பண்ணப்போ நான் 62 kg இருந்தேன். ஸோ அப்போவே எனக்கு ஒரு 7 kg கம்மியாயிருச்சு. இப்போ நான் 62லேருந்து எப்படி நான் 68க்கு போனேன் அப்படிங்கிறது பார்த்து. டெலிவரிக்கு அப்புறம் நான் ஒரு 15 days மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 30 daysக்கு மேலே ஹாஸ்பிட்டல் இருந்தேன். டோட்டலாக ஒரு 45 to 50 days டெலிவரியிலேருந்து ஒரு 50 days கிட்ட நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு 15 days மட்டும்தான் ரெஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்டேன். பட் தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. குழந்தைய 15 daysக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா பிரஸ்ட் மில்க்கு பத்தலை குழந்தைக்கு. ஸோ ஏன் பத்தலை அப்படிங்கிற ரீசன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து வெயிட் கெயினுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். வெயிட் கெயினுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 ரீசன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்டேஷன் பவுடர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் சாப்பிட்றது, மூணாவது பார்த்திங்கன்னா தூக்கம் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லாக்டேஷன் பவுடர் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு நாளைக்கு 2 times குடிக்கணும். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைமு. ஈவினிங் வந்து 6 to 7க்குள்ளே குடிக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு 10 to 11க்கு தான் குடிப்பேன். அதேமாதிரி காலையிலையும் 10 to 11 அந்த டைமில் தான் குடிப்பேன். சம்டைம்ஸ் ஒரு டைம் தான் குடிப்பேன். அதுவும் நைட்டு 10 to 11 அந்த டைம் 7 o'clock 6 to 7 ஈவினிங் 6 to 7க்குள்ளே குடித்தா அந்த அளவுக்கு வெயிட் போடாது. ஆனால் நான் வந்து எல்லாமே 10 to 11 அந்த டைமில் தான் குடித்ததுனால எனக்கு வெயிட் நல்லாவே போட்டுச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் மிட் நைட்டில் சாப்பிடுவேன். எனக்கு நைட்டெல்லாம் நான் அவ்வளோ தூங்க மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ நைட்டில் 2 மணிக்கு 3 மணிக்கு விடியற்கால 4 மணிக்கெலாம் நான் எழுந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ நைட்டு சாப்பாடு மீதி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் போயிட்டு நைட்டில் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவேன். இது வந்து ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இதேமாரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ரீசன் வெயிட் போட்டதுக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ என்னோட பேபி வந்து ப்ரீடம் பேபி அப்படிங்கிறதுல நிறைய ஒர்க் இருக்கும் அவனுக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் அப்புறம் வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்னா தூக்கமே இருக்காது, ரொம்ப கம்மியான தூக்கம் தான். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 monthsக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். தூங்குவேன், திரும்ப பார்த்தா திடீர்னு ஒரு வேலை வரும். ஸோ எழுந்துக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு ரீசன் எனக்கு வெயிட் போட்டதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வீட்டு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பார்க்கல.
ஃபஸ்ட்டு 6 மந்த் வரைக்கும் நான் ஒரு வேலை கூட பார்க்கல. ஸோ எங்கள் அம்மாவே எல்லா வேலையுமே பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மா அப்பப்போ ஊருக்கு போயிடுவாங்க. 6 மந்த்துக்கு அப்புறமா அப்போ நான் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சே தவிர அதுக்கு முன்னாடிலாம் நான் அவ்வளோ வேலை பார்க்கல. ஸோ அதுவுமே வந்து ஒரு ரீசன் தான் நான் வெயிட் போட்டதுக்கு. ஸோ இப்போ மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டேஷன் பவுடர், அப்புறம் மிட் நைட்டில் சாப்பிட்றது, அப்புறம் தூங்காமல் இருக்கிறது. இந்த 3 ரீசன் தான் வெயிட் போட்டதுக்கான காரணம். ஏன்னா 1 மந்த் ஒன்ஸ் 1.5 மந்த் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறப்பலாம் நானும் வெயிட் செக் பண்ணுவேன். ஒவ்வொரு மாதமும் போகிறப்ப 2 கிலோ ஏறி இருக்கும், 3 கிலோ ஏறி இருக்கும், 4 கிலோலாம் கூட ஒரு மாதத்துல எனக்கு ஏறி இருக்குது. ஸோ பட் நான் பெருசாக அது எதுவுமே நான் கண்டுக்கல. ஸோ வெயிட் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி நான் அந்த லாக்டேஷன் பவுடரும் குடிச்சிட்டு தான். ஸோ வெயிட் ஏறிட்டே தான் இருந்துச்சு. பட் நான் கண்டுக்கல. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போயிடுச்சு. 2 ட்ரெஸ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி போட்டுட்டு போயிடுவேன். அதே மாதிரி நைட்டி வீட்டில் போட்டாலும் அவ்வளோ தெரியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நைட்டியுமே பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அப்பயும் நான் பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். அதனால் வெயிட் ஏறதை பற்றி நான் 1% கூட நான் கவலைப்படவே இல்லை. நான் நல்லா சாப்பிட்டேன். அந்த லாக்டேஷன் பவுடர் நல்லா குடித்தேன். 2-3 லாக்டேஷன் பவுடர் வந்து மாற்றி குடித்தேன். ஸோ அப்பயாச்சும் பிரெஸ்ட் மில்க் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு லேகியெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணேன். பட்டு லேகி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காதனால நான் அந்த லாக்டேஷன் போட்டு நான் குடித்தேன். ஸோ 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன். நான் எப்போ வந்து வெயிட்டு வந்து குறைக்கணும், ஏறக்கூடாது, இதெல்லாம் நான் எப்போ நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு இருப்பேன், குழந்தை அழுவும், சடனாக திரும்புகிறப்ப எனக்கு மசில் பிடிச்சிக்கும். ஸோ அந்த மசில் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பெயினாக இருக்கும். அது டாலரேட் பண்ணவே முடியாது. 5 to 10 மினிட்ஸ்க்கு அந்த வலி இருக்கும். ஸோ எழுந்திருக்கவே முடியாது டக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து இதை பற்றி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அந்த டைமில் தான். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் 10-11 மாதம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு சாலிட்ஸும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறதை நிப்பாட்டணும். வெயிட்டு ஏற விடக்கூடாது இனிமேல் அப்படி தான் நினச்சேன். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கல, வெயிட் இனிமேல் ஏறாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி நினச்சேன்.